மார்னிங். மணி 4. Sorry sir, his mistake. He will correct it next time sir. அவனுக்கு டைம் பார்க்கல, மணி 5. இப்போ நம்ம வந்து ட்ரிப்போட அக்கா, எங்களோட அக்கா, இவனோட அக்காவோடைய நிச்சயதார்த்தத்துக்காக போயிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு. எனக்கு அந்த நேம் மறந்துடும், அடிக்கடி ஒரு நாள் ஞாபகப்படுத்துவான். நேற்று சண்டே ஃபுல்லாக நம்ம போய் பர்ச்சேஸில் முடிச்சுட்டு, பர்ச்சேஸில் வந்து இந்த செட்டு பாட்டில்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் யூனோ கார்ட்ஸ்லாம் வாங்கிட்டோம். போகிறப்ப விளையாடிட்டே போகலாம். ஸோ திஸ் ஹவு த ட்ரிப் ஸ்டார்ட்ஸ். இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி போகிறோன்றதை நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறோம். நான் மனோஜ் யூஸ்வாலா. வெல்கம் டு 0 Hindus. Good morning. Anyone help me? இந்த தற்கொலை பையன்கிட்டது செங்கல்பட்டு வந்தவன சொல்றான்னா இந்த நாய் மறந்து தூங்கிட்டு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கூகுளில் நம்பலாமா வேணாமா அதை முதல்ல சொல்லுங்கள். கூகுளில் நம்ப கூகுள் நீங்கள் நம்பி எங்களை கூட்டிட்டு போயிட்டு தாம்பரத்தில் இறக்கிட்டுருப்பீங்கல்ல. இறக்கி எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கீங்க, கூகுள் மேப்பை நம்பாதீங்க. இவன் செங்கல்பட்டில் இறக்கி விட வேண்டிய எங்களை தாம்பரத்துக்கு கூகுள் கூட்டின்னு போச்சு. இவன் தூங்கிட்டான், நானும் தூங்கிட்டான். நான் எழுந்துச்சு லைட்டாக பார்க்குறப்ப பட்டுன்னு போட்டுருந்துச்சு. பட்டுன்னு நான் இவன் எழுந்துச்சு இவனை என்னடான்னு கேட்டேன். இல்லைடா மச்சான், இன்னும் செங்கல்பட்டு வரலடா, கூகுள் காட்டலடான்னா. பக்கத்தில் என்னன்னா தம்பி தான் தம்பி செங்கல்பட்டு அப்படின்றாரு. உடனே நான் இவட்ட மாப்பிள்ளை செங்கல்பட்டா, இறங்கடான்னு இவட வேகமாக தள்ளிட்டு வந்தேன். இதுதான் நடந்தது. கூகுள் மேப்பை நம்பாதீங்க. பஸ்ல வந்து இறங்கியாச்சு. திருப்பி பாலூர் அங்கே வந்திருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ணல, ஏன்னா நாங்கள் வந்து இந்த வாட்டி நம்பல, அப்புறம் நாங்க போனையும் பார்க்கல. நாங்க மனுஷங்களை நம்புங்க. இந்த மாதிரி மிருகத்தை நம்பாதீங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஏஐயும் நம்பாதீங்க. நம்ம மனுஷங்களை நம்பினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நல்லா பண்றோன்றது பார்க்கலாம். மச்சான் என்ன மச்சான்? ஐயோ டே மச்சான், ட்ரெயின் வருதா பாரு. ட்ரெயின் சரி மச்சான், அந்த பொண்ணுக்காக நீ சாவர நிலைமைக்கு போவேன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, பிளாக்ல அதெல்லாம் கட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். ஏத்த இறக்கத்துல கூப்பிட்டு போறேன். எங்கேயா கூப்பிட்டு போற? காட்டுக்குள்ள போலாமா பையா? எத்தனை கிலோமீட்டர் பையா? என் கண்டுக்கு ஒரு மயிலும் தெரியலடா. சொப்பத்தாடே தெரியுது. போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பர்ச்சேஸ்க்கு வந்தப்போ என்ன மச்சான் பண்ணோம்? ஃபஸ்ட் டைம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, பர்ச்சேஸ்க்கு போனப்போ நாங்கள் 2 பேரும் சண்டே மார்க்கெட்டில் வந்து எதிர்க்க ஸ்டார்டிங்கில் வண்டியை விட்டுட்டோம். என் ஃபோனை வந்து வண்டியில் எதிர்க்க வச்சுருந்தேன். அப்படியே நாங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்குமா, 2 மணி நேரம் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர்றப்போ லாஸ்ட்டில் எங்களுக்கும் எங்கள் வண்டிக்கும் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கிறப்ப அப்போ தான் தெரியுது நாங்கள் ஃபோனை மிஸ் பண்ணது. வேகமாக ஓடி போயிட்டு பார்த்தா யாரும் எடுக்கலை. நிறைய புண்ணியவான்கள் இருக்கிற பூமியில் நம்ம வாழ்கிறோம், அதனால் எனக்கு கிடச்சிருச்சு. இதுதானான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு, அதுதான் ஹைலைட்டு.
பாலாஜியும் நானும் பாண்டி மெரினா போயிருந்தோம். பாண்டி மெரினா போனதுக்கப்புறம் இவனுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாது. ஸோ அதனால் வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துருந்தேன். வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்தா இந்த தற்கொலை பையன் எதிர்க்க வச்ச பையன் மறந்து கீழே போட்டான். எங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல அங்கேருந்து பாண்டி மெரினாலேருந்து நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு திருப்பி போயிட்டு எடுத்துகிட்டு வரோம். அதையும் யாரும் எடுக்கலை. ஸோ அதனால் என்னன்னா, நல்ல மக்கள்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. என்ன மாதிரி பாலாஜி மாதிரி தற்கொலைங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து வாழுங்க. பேசாதடா, படிக்காத தற்கொலை பேல. நீங்கள் பார்க்குறோம் பாலாஜி. ஓகே, நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் இட்லியை நல்லா முக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் மாசா வாங்கிட்டோம். ஓகே, கொஞ்சம் மாசா போகலாம். ஒரு கேக்கு கடை கிடச்சிச்சு. மாப்பிள்ள என்ன வாங்க வந்தோம்? மாசா வாங்க வந்தோம். மாசா வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். பாலாஜி இதை போயிட்டு மாசா வாங்கிட்டு நடந்து வருவார். நம்ம இங்கேருந்து வேடிக்கை பார்க்கலாம். மச்சான் நீ மாசா வாங்கி வாட மச்சான். பாலாஜி வந்து ஒரு டீ டோட்டில் ஒரு டீ 2 டோட்டில் அடிப்பான். டீ காஃபி அடிக்கணும்னா அவன் டீ டோட்டில் தெரியலையா? அப்போ நம்ம டீ டோட்டில் இல்லையா? நம்ம வேற கலந்துருச்சா? சரி காட்டு மச்சான், உன்னுடைய இன்பத்தில் மட்டும் இல்லை மச்சான், உன் துன்பத்திலே நான் பங்கெடுத்துப்பேன். மச்சான் ஒரு மாதிரி இருக்குது, வயர் மாட்டின்னு இருக்குது. நானும் பாலாஜியும் ஒரு மால் பாட்டில் கட்டிங் போட்டு தராங்க. போயிட்டு போகிறோம் மச்சான். யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு கஸ்டமரே இருக்கேன். லைட்டு கம்மி, அதான் வெயிட் அதிகமாகிடுச்சு. இந்த வாட்ரு வாங்கணும். வெறும் 10 ரூபா தான். டேஸ்ட் செம்மையாக இருக்குது, போதையும் நல்லா இருக்குது. உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள் நிறையா கடையில் விற்கிறாங்க. ஆனால் நான் ஹல்லிக்குன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. பட் அப்படி இல்லை, நல்லாவே போதை இருக்குது. பட் நாங்கள் ஒரு டீ டோட்டலராக இருந்தோம். இதை குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு போதகை ஆகிட்டோம். உங்களுக்கு தான் சொல்கிறது கேட்டோம். பாய். மேடமுக்கு பேர் இல்லையா? மேடம் பேர் வந்துருக்கோமா? என் வீட்டில் ஒன்று பிளாக்கில் இருக்குது, அது பேர் ஒயிட். இது ஒயிட்டில் இருக்குது, பேர் பிளாக்கின்னு இருப்போமா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். மச்சான் அந்த ட்ரான்சிஷன் ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் பண்ணுறதுங்கடா, நம்மளும் பண்ணுவோம்டா. இது கேமரா செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ புரியல, அந்த ட்ரான்சிஷன் இல்லை. இங்கே வைங்க. இப்போ வந்துட்டு இப்போ 2 பேரும் ஓடி போயிட்டு இப்போ கையை வச்சுட்டு வாட்ச் பச்சை கலர் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? நான் பென்டன் இல்லை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டக்குன்னு செக்யூர் வந்துட்டு. கட்டை எப்படி இருக்குது? நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். 2 பேரும் ஒரே கலர் டோனில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் இந்த இடத்துல தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபுல்லாக கிளி குருவி சத்தம் தான் அதிகமாக கேட்குது. வெரி ஒரு காம் என்விரான்மெண்ட். ஆனால் நமக்கு இந்த மாதிரி இருந்தால் செட் ஆகுதில்ல. கொஞ்சம் வைபிங்காக இருக்குது. ஆமாம், ஒரு மாதிரி ரொம்ப காமாக இருக்குது. ஒரு மாதிரி ஆமாம், எங்கேயோ ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரியே இருக்குது. ஓகே, கிணறு ஆழமாக இருக்கா மச்சான்?
பாலாஜி முன்னாடி இல்லைன்னா அப்படின்னா இறங்கி காட்டு ஃபுல்லாக இறங்கி அளந்து காட்டுன்னு இல்லை மச்சான் ஆழமாக தான் இருக்க வேணான்ட்டான். பாருங்கள் பாலாஜி நீ ஒரு வாட்டி இறங்கி காட்டு மச்சான், அப்போ தான் மச்சான் எவ்வளோ ஆழம் தெரியும். இல்லை உயிர் விடு சரி விடு, உள்ளே போய் பாருங்க. பல்லாட வேடா பொண்ணான கண்டென்ட், பண்ணான கண்டென்ட்னு சொன்னேன். வேறு கோயிலில் உட்காந்துட்டு நீ இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது மச்சான். பல்லான கண்டென்ட் இல்லை, ஃபன் FUN கண்டென்ட். இவன் பல்லான கோயில் கோயிலில் அது வாசலில் உட்காந்துட்டு என்ன பேசணும். சரி இப்போ என்ன பண்ணுவாங்க, நார்மலாக உட்காருடா. ஸ்டோன் பேப்பர் சீசர் யார் இதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 50 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கணும். பெட் மேட்ச். ஓகே 10 points. Okay. Stone paper scissors shoot. Stone paper scissors shoot. 1 point. Stone paper scissors shoot. 2 points. Stone paper scissors shoot. 1 point. Stone paper scissors shoot. Stone paper scissors shoot. Stone paper scissors shoot. 2 point. Okay, 3 point எடுத்து நான் லீடிங்ல இருக்கேன். மனோஜ் லீடிங்ல இருக்காரு. இதுக்கப்புறம் பாலாஜி தான். Stone paper scissors shoot. Stone paper scissors shoot. ஓகே மனோஜ் வந்து 4 பாயிண்ட் எடுத்து இப்போ லீடிங் இருக்காரு. பாலாஜி 1 பாயிண்ட் எடுத்து இப்போ கம்மியான பாயிண்ட் இருக்காரு. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே பாலாஜி 2 பாயிண்ட் எடுத்து இப்போ அவர் முன்னிலையில் வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே மனோஜ் 5 பாயிண்ட்ஸ் எடுத்து மனோஜ் முன்னிலையில் இருக்காரு. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே மனோஜ் 6 பாயிண்ட் எடுத்து மனோஜ் முன்னிலையில் இருக்காரு. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே பாலாஜி வந்து 3 பாயிண்ட் எடுத்திருக்காரு. மனோஜ் வந்து 6 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. யூ கான் சீ மீ. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே மனோஜ் 7 பாயிண்ட்ஸ், பாலாஜி 3 பாயிண்ட்ஸ். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே பாலாஜி வாஸ் 4, மனோஜ் வந்து 7. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். பாலாஜி வாஸ் 4, மனோஜ் வாஸ் 8. இருடா ரெடியா வேடா. 8 பாயிண்ட், இன்னும் 2 பாயிண்ட் 50 பெட்டு. என்ன வாங்கி தர போறேன் இப்போ? நீ சொல்லு, நீயே சொல்லு. நமக்கு பெருசாக எதுவும் ஆசை இல்லை. பொண்ணு ஐடியா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி மேடம் விடு, அதை விட பார்க்கலாம். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே பாலாஜி வாஸ் 5, மனோஜ் வாஸ் 8. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். ஓகே 9 பாயிண்ட். நல்லா இல்லை. ஓகே தேங்க்யூ. ஒரு பாயிண்ட் இல்லை. ஸ்டோன் பேப்பர் சீசர் ஷூட். Stone paper scissors shoot. Okay, I'm winner. Okay, that's the winning point. Okay, என்ன வாங்கி தர போறேன்? சரி என்ன வாங்குறோம் அதை பண்ண காட்டுறேன். ஓகே நாங்கள் அக்காவுடைய நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம். செம்ம வேலை, நல்ல சாப்பாடு, அது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பாலாஜியோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ இதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சுது. நைட்டு தூங்குமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. குட் மார்னிங். நைட்டு காரில் ட்ராவல் பண்ணி பாலாஜியோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் பாலாஜியோட வீடு. இதுதான் ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. பாலாஜி வீட்டுக்கு வந்தோம். நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு கிளம்பி இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். ஓகே, நம்ம அக்காவோட கல்யாணத்துக்கு நம்ம இதே மாதிரி vlog பண்ணுறோம். ஓகே பாய் பாய். இப்போ
பாண்டிக்கு போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் ஏறி வச்சு பாண்டிக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பாண்டிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம போய் வண்டி எடுக்க போகிறோம். வண்டியை வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருக்கேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நான் பொட்டானிக்கல் கார்டன்லாம் தாண்டி வந்துட்டுருக்கேன். குளிர் காலத்தில் இவ்வளோ வெயில் அடிக்குது, அப்போ வெயில் காலத்தில் இவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த சர்ச்சை தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம பக்கத்தில் வந்துச்சு. நம்ம வண்டிக்கு வந்துட்டோம், சேர்க்க போகிறோம். ஓகே, அவர் டெஸ்டினேஷன் ஆன் லெஃப்ட். ஓகே, வந்துட்டோம். ஓகே, திஸ் இஸ் பைக். ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ தட்ஸ் இட், வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சு. உங்ககிட்ட நான் அப்பாட்டா பேசுகிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. ஷோஃபா வெளியே கிட்ட ஷூட்டிங்காக எடுத்து வெளியே போட்டது. சரி, ஓகே, பாய்.